பொதுவாக பாலை தயிராக்கிறதுக்கு ஒரு நைட் தேவைப்படும். ஆனால் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு தயிராகிடும். நீங்கள் வாங்குற தயிர் எல்லாமே இது மாதிரி டெக்னாலஜி உருவாக்கப்பட்டது தாங்க. அந்த டெக்னாலஜி பேர் கர்ட் இன்குபேஷன் ரூம். அதை பற்றின டீட்டெயில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. என் பேர் சிவா சேட்டு, நான் கோல்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பர்ட். கர்ட் இன்குபேஷன் ரூம் பாலை தயிராக்கிற முறை இது டைரி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது. இது இட்ஸ் லைக் எ கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து சில்னஸை யூஸ் பண்ணுவாங்க, இங்கே வந்து ஹீட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா பவுச்லேயே இல்லை ஒரு கப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சரை யூஸ் பண்ணிட்டு அதை வந்து 45 டிகிரி டு 50 டிகிரியில் 4 to 5 ஹவர்ஸ் வந்து இது ஹீட்டிங் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அந்த பால் வந்து ஈவனாக தயிர் ஆகும். இந்த ப்ராசஸில் உருவாக்கப்பட்ட தயிர் நீங்கள் கடையில் வாங்கிறதுனால தான் ஈவனாகவும் கெட்டியாகவும் ப்ளம்மாகவும் இருக்குங்க. இந்த டெக்னாலஜியில் 1000 லிட்டர்லேருந்து 10,000 லிட்டர் அதுக்கு மேலேயும் நம்ம பண்ணலாம். முக்கியமான விஷயம் அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கணும். அதாவது ஒரே சைட்டில் 10,000 லிட்டர் கோல்ட் ரூம் 5 ரூம் பக்கத்திலே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் 2015 பீகாரில் சுதா டைரிக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சுதா டைரின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆவின் மாதிரி அங்கே சுதாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மிஷின் இன்னும் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி நாங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் மோர் தென் 30+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் டைரி இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க இல்லை டைரி இண்டஸ்ட்ரி புதுசாக ஆரம்பிக்க போறீங்கன்னா இதனுடைய கன்சல்டன்சி என்னால் கொடுக்க முடியும்.